உலகெங்கும் வாழும் ஹோப் டிவி நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் புசித்திராத வேறொரு ஆகாரம் என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த அற்புதமான நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வண்ணமாக நம்மோடு போதகர் மோகன் மனாசே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் நல்ல சத்தியங்களை படிக்கும்படியாய் ஆண்டவர் போதகர் மூலமாக நமக்கு அநேக சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தாங்க. இந்த நாளின் நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வண்ணமாக போதகரை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து போவோம். பாஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த காலங்களில் நம் நல்ல சத்தியங்களை படிக்கும்படியாய் தேவன் உதவி செஞ்சாங்க. அதிலும் இந்த எரிகிற முட்செடியினுடைய அனுபவத்தில் நாம் தொடங்கி ஆண்டவர் மோசேயை சந்தித்த ஒவ்வொரு விதங்களிலும் இறுதியாக ஏன் மோசே என்ற தலைப்பிலும் நல்ல சத்தியங்களை படித்தோம். ஏன் ஆண்டவர் மோசேயை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, மோசே தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்கக்கூடியவனாக இருந்தான், அதனால் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கடந்த காணொலியில் நல்ல ஒரு அற்புதமான சத்தியத்தை படித்தோம். பாஸ்டர், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், எந்த சத்தியத்தை படிக்க போகிறோம், இதே மோசனுடைய அனுபவத்திலிருந்து நம்ம என்ன பாடங்களை படிக்க போகிறோம்? நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாங்களா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக நம்ம படித்தது, நம்ம ஆராய்ஞ்சிக்கிட்டு வர்றது இன்னும் முடியலை. ஆமாங்க. மோசேக்கு ஆண்டவர் முட்செடியில் தரிசனமானார். அந்த தரிசனத்தின் பொருளை நம்ம பார்த்தோம். ஆமாங்க. அந்த தரிசனத்தை ஆண்டவர் காமிச்சு மோசேவை அழைத்ததுக்கு பிற்பாடு மோசே அதை உடனே ஏற்றுக்கிட்டாரா? இல்லைங்க பாஸ்டர், இல்லை, நான் போகல. ஏன் அப்படின்னா அவங்க என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா 3 அடையாளங்களை கொடுக்கிறார். 3 அடையாளங்களை கொடுக்கிறார். முதல் அடையாளம் என்னது? ஒரு கோல் இருக்குது, அந்த கோலை கீழே போட்டோன்னு அது பாம்பா மாறுது. மறுபடியும் அந்த கோல் எடுக்கிறாப்புல அது நார்மலான ஒரு கோலா மாறுது. இது முதல் அடையாளம்னு சொல்றாரு. சரி, இந்த அடையாளத்தை பார்த்து அவங்க உங்களை நம்புவாங்க அப்படின்னு. அடுத்தது என்ன செய்யறாரு? ஒருவேளை இந்த அடையாளத்தை பார்த்து நம்பலன்னா நான் 2வதா ஒரு அடையாளம் கொடுக்கறேன், அதை பார்த்து கண்டிப்பா என்ன செய்வாங்க? நம்புவாங்க அப்படின்னு. அப்ப 2வது அடையாளம் என்ன? உன் கையை உள்ள போடு அப்படிங்கிறாரு. போட்டுட்டு எடுக்கும்போது என்ன ஆகுது? குஷ்டரோகமா, வெண்குஷ்டமா போல மாறுது. அப்புறம் என்ன செய்யறாரு? மறுபடியும் கையை உள்ள போடு, போட்டுட்டு எடுக்கிறாரு, சொஸ்தமாயிடுது. அப்ப என்ன சொல்றாரு? முந்தின அடையாளத்தை அவர்கள் நம்பாவிடனும் இந்த அடையாளத்தை பார்த்து கண்டிப்பா நம்புவாங்க அப்படின்ட்டு. அப்போ 3வது ஒரு அடையாளம் கொடுக்கிறாரு. அது என்னது? ரத்தமாய் மாறுகிறது. சரி, இந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் சரிங்க நாம ஆராய போறோம். கடந்த காலங்கள்ல அடையாளங்களை நம்ம அநேக பாடங்களை படிச்சது போல இந்த நாளிலும் அடையாளங்கள் இருந்து பாடங்களை படிக்க அடையாளங்களும் இப்ப நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தேவன் ஒவ்வொரு அற்புதத்திலையும் ஒவ்வொரு அடையாளத்திலையும் ஒரு தூதை வைத்திருக்கிறார். அப்ப இந்த 3 அடையாளங்களில் தேவன் கொடுத்த தூது என்ன, அதை நம்ம ஆராய இருக்கிறோம். அதே நேரத்துல ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சரிங்க. இந்த 3 அடையாளங்களை மோசே எங்க செய்தாரு? எகிப்துல செய்தாரு. சரி, எகிப்துல எங்க செய்தாரு? பார்வோனுக்கு முன்னாடி செய்தாரு இல்லைங்களா? சரி, நம்ம எல்லாரும் இந்த அடையாளங்கள் கொடுக்கப்பட்ட உடனே சரிங்க அதை கொண்டு போய் முதலில் அவன் பார்வோனுக்கு முன்பாக தான் இதை செய்தாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த செய்தி எகிப்தியர்களுக்கா இஸ்ரவேலர்களுக்கா? செய்தி இஸ்ரவேலர்களுக்கு தானே. அப்புறம் எப்படி எகிப்துக்கு நீங்க செய்ய முடியும்னு சொல்ல முடியும்? செய்தி யாருக்கானது? இஸ்ரவேலர்களுக்கு. எகிப்தியர்கள் என்னை நம்ப மாட்டார்கள்னா மோசே போய் சொன்னாரு இல்லையே. இஸ்ரவேலர்கள் நம்ப மாட்டார்கள். அப்போ இஸ்ரவேலிடத்தில் செய்யப்படுவதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த 3 அடையாளங்கள். நாம் நிறைய நேரங்கள்ல இது எல்லாம் எகிப்துல நடந்தது. அப்போ நம்ம வேதத்தை சரியான விதத்துல பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, இப்ப இதை கொண்டு போய் எங்க செய்தாருங்கிறத நம்ம வாசிக்கலாம். சரிங்க. 4ஆம் அதிகாரம், யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்துல சொல்லுது. சரிங்க. கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களை செய்தான். ஜனங்களுக்கு முன்னாடி அடையாளங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக முதல்ல செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டதுதான் இந்த 3 அடையாளங்கள். சரி, இப்போ அடையாளத்தை செய்தாருங்கிறது ஆச்சரியம் அல்ல. அடுத்த வார்த்தை தான் நம்ம தியானத்திற்கான வார்த்தை. இந்த நாள் தியானத்துக்கான வார்த்தை 31வது வசனம். ஜனங்கள் விசுவாசித்தார்கள்.
மோசே இந்த 3 அடையாளங்களை, அற்புதங்களை ஜனங்களுக்கு முன்பாக செய்வித்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அந்த அடையாளம் எப்படி அவங்க விசுவாசத்தை தூண்டுச்சு? கேள்வி எழும்புது இல்லைங்களா? இல்லையா? அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? ஒரு அடையாளத்தை செய்யறாங்க. அந்த அடையாளத்தை செய்யும் பொழுது அதுல இருக்கிற தூது, அதுல இருக்கிற செய்தி எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் புரிந்து கொண்டிருப்பாங்க தானே விசுவாசிச்சிருக்க முடியும். ஆமா, புரிஞ்சாதானே விசுவாசமே வரும். அப்போ அந்த தூது எப்படி அவங்களுக்குள் கடத்தப்பட்டது? ஓ, அவங்களுக்கு புரிஞ்சுது, நமக்கு புரிஞ்சுதா? நாம் பெரும்பாலும் இந்த புத்தகங்கள், யாத்திரையாக புத்தகத்துல மோசேவுடைய அனுபவங்களை பார்க்கும்போது முச்செடிக்கான அனுபவத்தை நம்ம நிறைய விதம் பார்த்துருக்கோம். ஆமாங்க, பிரசங்கிக்கு பேசியிருக்கோம். அதுக்கு அடுத்தது எங்க போயிடுவோம்னா வாதைகளுக்கு போயிடும். முதல் வாதை, 2ஆம் வாதை அப்படின்னு வாதைகளுக்குள்ளாக போயிடுவோம். ஆனா எதை மறந்துட்டோம்? அடையாளங்களை. இந்த 3 அடையாளங்களை நம்ம மறந்துட்டோம். உண்மையாகவே பாஸ்டர், நீங்க சொல்லும்போது தான் புரிய வருது. வேதாகமத்தில் பெரும்பாலும் பாஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாருமே எங்கே போயிடுவோம்? வாதைக்கு தான் போயிடுவோம். இந்த அடையாளத்தை பார்த்ததே கிடையாது. நான் கூட நிறைய பிரசங்களை இதுலேருந்து கேட்டதே கிடையாதுங்க. இன்னைக்கு படிக்க போகிறது மிகுந்த ஆச்சரியமான ஒரு காரியம். நீங்கள் தொடருங்க பாஸ்டர். கண்டிப்பா. இப்போ இந்த அடையாளங்களை ஏன் நம்ம பேசாம விட்டோம்? இப்போ செய்தி வேணும். அப்ப இந்த 3 அடையாளங்கள் எதை பற்றி பேசுது? இந்த செய்தி இஸ்ரவேலர்கள் இந்த அடையாளத்தை பார்த்த உடனே அந்த அடையாளத்தில் இருந்த தூதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. அது புரிஞ்சதுனால வசனம் என்ன சொல்லுது? ஜனங்கள் விசுவாசித்தார்கள். இந்த அடையாளங்கள் உங்களுடைய, என்னுடைய, பார்க்கிறவர்களுடைய விசுவாசத்தை பெருக செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஆனால் 400 வருட அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க அந்த அடையாளத்தை பார்த்து விசுவாசிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்களே. அந்த விசுவாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன அங்கே புரிஞ்சிருக்கிறது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக. அப்போ அவ்வளோ அற்புதமான சத்தியங்கள் எல்லாமே இந்த பகுதியில் இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்க முடியுது. கடந்த காலங்களில் அந்த முட்செடி அனுபவங்கள் இருந்தும் பாதரட்சை அனுபவங்களில் இருந்தும் நம்ம அநேக பாடங்களை படித்தோம். அதே விதமாக இந்த 3 அடையாளங்களிலும் இருந்தும் நம்ம நல்ல பாடங்களை படிப்போம் அப்படின்றத நாங்கள் கர்த்தர் இயேசுவுக்குள்ளாக விசுவாசிக்கிறோம். நீங்கள் எங்களோடு இணைந்து நல்ல சத்தியங்களை பகிர்ந்து கொண்டு போகிறது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக நம்ம மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாங்களா? நிச்சயம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து வருவோம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக மீண்டும் நம் சத்தியங்களை படிக்கும்படியாக கடந்து வருகிறோம். அன்பு போதகரோடு நாம் மீண்டும் இணைவோம். பாஸ்டர், நல்ல அற்புதமான சத்தியங்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. அந்த அடையாளங்கள் அப்படின்னு வரும்பொழுது இன்னும் ஆச்சரியத்தை தூண்டுகிற விதமாக இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க பாஸ்டர். நிச்சயம். சரி, இப்போ நம்ம முதல் அடையாளத்தை நம்ம ஒரு தியானத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்க. முதல் அடையாளம் என்னது? கோல் பாம்பாய் மாறிய அடையாளம் தான் முதல் அடையாளம். நம்ம பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில என்ன இருக்கு? கோல் இருக்கு. அதை என்ன பண்ண சொல்றாரு? கீழே போடு. கீழே போட்ட உடனே என்ன ஆகுது? பாம்பா மாறுது. அப்போ என்ன ஆகுது? மறுபடியும் வாழை பிடிக்க சொல்றாரு. பிடிச்ச உடனே என்ன? கோலா மாறிடுது. சரி, இது ஒரு அடையாளம் தான். ஆமாங்க. இது ஒரு அதிசயம் தான். இதுக்கு முன்னாடி ஜனங்கள் பண்ணாத கூட, பார்க்காததா கூட இருக்கலாம். கண்டிப்பா. இதுல அவங்களுக்கான சொல்லப்பட்ட செய்தி என்ன? அதை நம்ம சிந்திக்கணும். சரிங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பார்வையில இந்த அடையாளத்தை தியானிக்கலாம். கண்டிப்பாங்க பாஸ்டர். ஆமா. இப்போ முதல் விஷயம், கோல் இருந்தது. கோலை கீழே போட்டோன்னே பாம்பாய் மாறியது, சர்ப்பமாய் மாறியது. அந்த சர்ப்பம் எதை குறிக்குது? சர்ப்பம் வேதாகமத்தில் சாத்தானை குறிக்கக்கூடியது இல்லைங்களா? இங்க பாருங்க, இஸ்ரவேலர்களுக்கு நன்றாக தெரியும் அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தினாலதான் பாவம் இந்த உலகத்துக்குள் பிரவேசிச்சதுனோ, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள், சர்ப்பத்துக்குள் அடிமைப்பட்டு கிடக்கிறதுங்கிற காரியங்கள் இஸ்ரவேலர்களுக்கு தெரியுங்களா? நன்றாக தெரியும். காலங்கள் கடந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில நடந்தது தானே. ஆமா, காலம் முழுக்க சொல்லப்பட்ட கதைகள் தானே, முற்பிதாக்கள் மூலியமா தொடர்ந்து வந்த கதைகள் தானே. அப்ப அந்த சர்ப்பம் சாத்தானையும் அவன் மூலியமா பாவம் உள்ளே பிரவேசிச்சதும், அந்த பிரவேசித்த பாவம் இந்த உலகத்தை அடிமைத்தனத்திற்குள்ளாய் கிடக்க செய்கிறதுங்கிறதையும் இஸ்ரவேலர்களுக்கு நன்கு அறிந்ததுதான். ஆமாங்க, ஆமா, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இந்த சர்ப்பம் எதை குறிக்கும்? சாத்தானை குறிக்கும். பாருங்களேன், எகிப்தியர்களுடைய தெய்வங்கள், நிறைய தெய்வங்கள் இருந்துச்சு. சரிங்க. எகிப்தியர்களுக்கு அவங்களுக்கு இருந்த விலங்குகள்,
மற்ற காரியங்கள், இந்த விலங்குகளுடைய தலை, நீங்க வாதைகள்ல பார்க்கும்போது அதை நம்ம கரெக்ட்டுங்க பார்க்க முடியும். அப்ப எகிப்தியர்களின் பிரதான தெய்வங்களில் ஒன்று எது அப்படின்னா கோப்ரா. ஓ, நாகப்பாம்பு. நாகப்பாம்பு நீங்க நல்லா பார்க்க முடியும். அந்த யுரானஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது என்னது அப்படின்னா எகிப்தியர்களுடைய நாகப்பாம்போடைய சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அதை தன் முழுவதும் சரீரத்துல அணைஞ்சிருப்பாங்க. நீங்க பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எகிப்தியர்களுடைய தலைப்பாகையை பார்த்திருக்கீங்களா? ஆமாங்க, அதுல அதே சர்ப்பம் இருக்கும். அதே மாதிரி கைகள்ல இருக்கக்கூடிய அணிகலங்கள்ல பாத்தீங்கன்னா சர்ப்பம் இருக்கும். எகிப்தியர்களை குறிக்கிற எந்த இடங்கள் இருந்தாலும் அங்க சர்ப்பம் இருக்கும். பார்வோனுடைய அரண்மனையில அவனுடைய செங்கோல் கூட அந்த பாம்பு வளைஞ்சிருக்கிற அந்த சர்ப்பத்தின் மாதிரி தான் இருக்கும். சரிங்க பாஸ்டர். அதே மாதிரி அவனுடைய சிங்காசனத்துல, எகிப்தின் ஓவியங்கள்ல, சிற்பங்கள்ல நீங்க நிறைய எதை பார்க்க முடியும்? அந்த வலு சர்ப்பத்தை, பாம்பின் அடையாளங்களை பார்க்க முடியும். எகிப்தியர்கள் பாம்பை கடவுளா வணங்கினாங்க. ஓ, அப்போ என்ன நினைச்சாங்கன்னா, அந்த பாம்புங்கிற கடவுள், அந்த கடவுள் வாட்ஜெட்னு சொல்றாங்க. அந்த கடவுள் ரெண்டு விஷயத்தை செய்த எகிப்தியர்களுக்கு. சரிங்க. ஒண்ணு, அது எகிப்தின் இறையாண்மையின் கடவுள். ஓகே. ரெண்டாவது, அரச அதிகாரத்தை குறிக்கிற அந்த ஒரு பவரை குறிக்கிறதா அந்த கடவுளை பாக்குறாங்க. சரிங்க. சோ அந்த சர்ப்பமான கடவுள் தங்களை முற்றிலும் பாதுகாப்பதாக எகிப்தியர்கள் நம்பினாங்க. ஓ, அவர்களை பாதுகாக்கிறதா அவங்க நம்பினாங்க. அதனாலதான் அந்த கடவுளா வணங்குனாங்க. சரிங்க. அப்ப இந்த இடத்துல மோசே கோலை போடுகிறார், அது சர்ப்பமா மாறுகிறது. அப்ப அந்த சர்ப்பம் என்ன சொல்லுது, எதை குறிக்குது? எகிப்திய தெய்வத்தை குறிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். சாத்தானின் சந்ததியாகிய எகிப்தியர் குறிக்கிறது. சரி சரி சரிங்க. சரிங்களா? அப்போ எகிப்து சாத்தானுடைய சந்ததி. ஏன்னா அத எகிப்த தெய்வமா வணங்குறாங்க, சர்ப்பத்தை தெய்வமா வணங்குறாங்க, அதை தன்னை பாதுகாக்கதாகவும் அவங்க நம்புறாங்க. சரி, இப்போ எகிப்து சர்ப்பத்தை குறிக்கிறதா பார்க்கலாம். இப்போ அடுத்து என்ன நடந்துச்சு? கோல் பாம்பா மாறியது அப்படின்னு பார்க்கிறோம். அந்த பாம்பு ஊர்ன உடனே வசனம் சொல்லுகிறது, 3வது வசனம், 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், அதை தரையிலே போடு என்றார் யாத்திரையாகமம். அவன் அதை தரையிலே போட்டான், அது சர்ப்பமாக மாறிற்று. சோ அந்த சர்ப்பம் யாருங்கிறத பார்த்துட்டு இப்ப நம்ம பார்த்தோம். அடுத்தது என்னது? மோசே அதற்கு விலகி ஓடினான். ஏன் ஓடினா? பாம்பை பார்த்து பயந்துட்டாருங்களா பாஸ்டர்? இல்ல, இது நேச்சர் தான். நீங்க சொல்றது சரிதான். ஒரு பாம்பை பார்த்து பயப்படுறதுன்னா ஏன் பயப்படுறோம்? பாம்பு தீண்டிடும், கொல்லும் விஷமுடைய ஒரு தன்மையுடைய ஒரு உயிரினம் இல்லைங்களா? இப்ப மோசே அந்த பாம்பை பார்த்து ஓடுனான்னா நம்மளுக்கு என்ன தோணும்? பாம்பு கடிச்சிருச்சுன்னா நம்ம இறந்துருவோம், ஏன்னா விஷம் இருக்குது. பட் இதுல ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இது கண்டிப்பா இருக்கணுமா? கண்டிப்பா. இப்ப அந்த சர்ப்பம் எதுன்னு பார்த்தோம்? அதான் சாத்தானை குறிக்குது. சாத்தானுடைய வம்சம் அல்லது சந்ததி ஆகிய எகிப்து தெய்வத்தை குறிக்குது. சரிங்களா? மோசே எங்க இருந்தா? எகிப்துல இருந்தாருங்க. சரிங்களா? இப்ப அங்க என்ன நடந்து வந்துச்சு? ஸோ 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம பார்க்குறோம். யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்குறோம். சரிங்க. என்ன அப்படின்னா, மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவர்கள் சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரனாகிய எபிரேயர் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். மோசே தன் சகோதர ஒருத்தனை அடிக்கிறத பார்த்துட்டு ஒருத்தனை கொன்னுட்டான். கொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா 15வது வசனத்தை பாருங்களேன். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோன் இடத்தினின்று ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். இவன் எங்கிருந்து ஓடி வந்தா? எகிப்திலிருந்து ஓடி. ஏன் ஓடி வந்தா? கொலை செய்தது பார்வோனுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஒருவேளை பார்வோன் கொல்லுவாரோ அப்படின்னு நினைச்சு என்ன சொல்லுது அழகா, பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்டது மோசேவை கொலை செய்ய வகை தேடினான். அவன் கொல்லும் நோக்கத்தோட தான் மோசேவை தேடுறாங்க. புரியுதுங்களா? அப்ப மோசே எங்கிருந்து விலகி ஓடி வந்தான்? எகிப்திலிருந்து, பார்வோன் இடத்திலிருந்து விலகி ஓடி வந்தான். இந்த சர்ப்பத்தை பார்த்தோன்னா மோசேக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு? உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது. அப்ப அந்த சர்ப்பம் எகிப்தியரை குறிக்குது. அவன் எகிப்திலிருந்து ஓடி வந்ததையும் எகிப்துக்கு அவன் பயந்ததையும் இது காட்டுது. சர்ப்பத்தை பார்த்தோன்னா என்ன ஆகும்? பயம் வந்துடும். முதல்ல அது கடிக்குது, கொல்லுறதுங்கிறது மனசுல இருக்கிறதுனாலதான் என்ன ஆகுது? பயம் அந்த இடத்தை விட்டு நம்ம ஓடுறோம். மோசே அங்க ஒரு காரியத்தை செய்து முடித்துட்டு வந்ததுனாலதான் இந்த சர்ப்பத்தை பார்த்தோன்னே அவனுக்கு அங்க ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தை பார்த்து அவன் ஓடுறான். சரி, ஆனா ஆண்டவர் மறுபடியும் அழைச்சாரா?
ஆமாங்க. அழைச்சாரு. என்ன சொல்றாரு, ஏன் அவன் ஓடி போனாங்கிறதுக்கு ஆண்டவர் ஓடி போறான், பயந்து போறான், பயப்படாதன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு. 19 4ஆம் அதிகாரம் 19ல, பின்னும் கர்த்தர் மீதியானாகிய மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லோரும் இறந்து போனார்கள். எல்லோரும் இறந்து போனார்கள். மோசே ஏன் பயந்து ஓடினா? பார்வோனுக்கு பயந்து ஓடினது போல இங்க சர்பத்துக்கு பயந்து ஓடுறாரு. ஆண்டவருக்கு பயம், இவன் ஏன் அங்க போக மாட்டேங்கிறான்னு, ஏன்னா கொலை செய்ய வகை தேடுறாங்க, போனா கொன்றுவாங்கன்னு, அதனால பயப்படுறான். ஆண்டவர் இந்த செய்தி அவனுக்கு சொல்றாரு. ஓ, அதுல இப்படி ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது இல்லைங்களா? ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் தொடரலாங்களா? நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் அற்புதமான சத்தியங்கள் நாம் படிப்போம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். சத்தியங்களை மீண்டுமாக நாம் தொடருவோம் போதகரோடு இணைந்து. பாஸ்டர், நல்ல சத்தியங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். மோசே ஏன் சர்பத்துக்கு விலகி ஓடினான், அந்த பாம்புக்கு ஏன் விலகி ஓடினான் என்று சொல்லி அற்புதமான விஷயத்தை நீங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க மீண்டும் அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நல்லது. இப்போ மோசே பயந்ததுக்கான காரணம் தெரிஞ்சு போச்சு. இப்போ மோசே 2 முறை பயப்படுறாரு. ஒன்னு எங்க பயப்பட்டாரு? எகிப்துல பயப்பட்டாரு. ஆண்டவர் சந்திக்கும் போது, நேத்து படிச்ச பாடத்தின் அடிப்படையில் அங்க படிக்கும் போது என்ன சொல்லுது? பயந்து பயந்து. சோ அதுக்கு அந்த பயத்துக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. கண்டிப்பாங்க. இப்ப இந்த இடத்துல இங்கேயும் பயப்படுறான். எதை பார்த்து பயப்படுறான்? சர்பத்தை பார்த்து பயப்படுறான். தேவனை பார்த்தும் பயப்படுறான், சர்பத்தை பார்த்தும் பயப்படுறான். இந்த நிலை மோசேவை அடுத்த ஆண்டவருடைய அழைப்புக்கு தன்னை தகுதிப்படுத்த முடியாமல் அவனை விலக்கியே வச்சிருந்தது. சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவருக்கும் உண்மையா இருக்க மாட்டோம், மனுஷனுக்கு உண்மையா இருக்க மாட்டோம். சில நேரம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வோம், சில நேரம் மனிதர்களுக்கு பிரியமானதை செய்வோம். இந்த நிலை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சரியானதா இருக்குமா? இல்லங்க. மோசேவை இந்த நிலைமையை ஆண்டவர் மாற்றார். இததான் எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னார், எம்மட்டுமாய் குந்தி நடப்பீர்கள், ஒன்று கர்த்தரை தேடுங்க, பாகாலை போங்க. எவ்வளவு நாள் 2 மனசோட இருப்பீங்க? 3 சேர்ந்த 2 மனசோட இருந்தா. ஓகே பாஸ்டர், அப்ப இந்த சம்பவம் முதல் அடையாளம் நமக்கு மோசேக்கு அதில் ஒரு தூது இருந்துச்சு. அந்த தூது என்ன அப்படின்னா, மோசே 2 மனசோடு இருந்தான் அப்படின்ற விஷயத்த அந்த முதல் அடையாளம் நமக்கு காட்டி கொடுக்குது. அப்ப அதுல இருந்து நமக்கான பாடத்தையும் கொஞ்சம் நம்ம பிரிச்சு பார்க்கும் பொழுது, அங்க மோசே 2 மனதோடு இருந்தது போல நாமும் இங்க 2 மனதோடு இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் கருத்துக்கள் இருந்தா நீங்க அதை சொல்லுங்க. சரி, இப்ப இங்க பாருங்களேன். இப்ப மோசே பயப்படுறான். அவன் எதுக்காக பயந்தான்னு யாருக்கு தெரிஞ்சிருச்சு? ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. உன் பிராணனை வாங்கினவர்கள், உன்னை கொல்ல யார் வகை தேடினாங்களோ எல்லாமே இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மோசே என்ன ஆயிட்டாரு? நார்மல் ஆயிட்டாரு. இப்போ என்ன செய்யி, அந்த ஊறுகிற பாம்பை என்ன பண்ண சொல்றாரு? உன் கையால பிடி, அந்த வாளை பிடிங்கிற. ஏன் வாளை பிடின்னு சொல்றாரு? அப்ப அது என்ன குறிக்குது அப்படின்னு சொன்னா, சர்ப்பம் அது விஷமுடையது. அந்த விஷம், சர்ப்பத்தின் விஷம் என்பது பாவம், அடிமைத்தனம். சரிங்களா? அப்போ அந்த சர்ப்பத்தோடைய விஷம் ஒருவனுக்குள் செலுத்தப்பட்டால் அந்த பாவம் அவனை அடிமையாக்கி மரணத்திற்கு கொண்டு போகும். இப்போ இங்க இந்த இடத்துல சர்ப்பம் யாரு? எகிப்தியர்கள். இப்ப எகிப்தியர்கள் அவர்களுடைய விஷமாகிய தன்மைகளை எங்க செலுத்தியிருந்தாங்க? இஸ்ரவேலர்களுக்குள்ள செலுத்தியிருக்கிறாங்க. இப்போ மோசே அந்த சர்ப்பத்தினுடைய வாளை பிடிக்கும் போது அது மீண்டும் என்னவா மாறுது? கோலா மாறுது. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, சர்ப்பத்தின் மீது யெகோவா தெய்வத்திற்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. இல்லைங்களா? அவருடைய வல்லமை, மோசே அந்த வாளை பிடிக்கும் போது தேவனுடைய வல்லமை சர்ப்பத்தை ஒரு காய்ந்த கோலை போல மாற்றி போடுகிறது. எகிப்தின் தெய்வங்கள்ல சர்ப்பம் ஒண்ணு. அப்ப இந்த சம்பவம் அவங்க தெய்வத்தை காட்டிலும், அந்த தெய்வத்துடைய அதிகாரத்தையும் வல்லமையையும் காட்டிலும் ஆண்டவர் மேலானவர். யெகோவா தெய்வத்திற்கு எல்லாற்றும் மேல, இயற்கையின் மீதும் இயற்கையின் படைப்புகளின் மீது அதிகாரம் உண்டுங்கிறத தான் இந்த அடையாளம் சொல்லுது. அப்ப தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதையும், அவருடைய வல்லமைக்கு அளவில்லை என்பதையும், எல்லாவற்றின் மீது அதிகாரமுடைய தேவன் இவர் என்பதையும் நம்ம இந்த சம்பவத்தின் மூலமா புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்றீங்க. நமக்கான ஏதாவது பாடங்கள் இப்போ இதுல இன்னொரு கேள்வியும் இருக்குது. இப்போ மோசேவை ஒருவேளை அந்த ஜனங்கள் சர்ப்பமா பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவனும் எகிப்தில் இருந்தவன்ல,
வாய்ப்பு இருக்குது பஸ், வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இவன் எங்க இருந்தான்? அரண்மனையில இருந்தான், அரச குடும்பத்துல வளர்ந்தான். ஆமாங்க. எகிப்தியர்கள் அணிந்த ஆடைகளை தான் இவனும் அணிந்தான். எகிப்தியர்கள் என்ன உணவு உண்டாங்களோ அததான் இவன் சாப்பிட்டான். எகிப்தியர்களுடைய கலாச்சார பழக்க வழக்கங்கள்ல தான் இவனும் இருந்தான். இப்போ மோசே கோலை போட்டாப்ல பாம்பா மாறிச்சு. ஆமாங்க. சரிங்களா? மோசே எகிப்துல இருந்தார், மனசுல வச்சுங்க. இப்ப இந்த ஜனங்களுக்கு முன்னாடி இது நடந்தது. ஆமாங்க. விசுவாசிச்சாங்க. இன்கேஸ் இது என்னுடைய இது மோசே அவர்களை நினைச்சிருக்க முடியுமா அப்படின்னா நினைச்சிருக்கலாம், மோசே அங்கதான் இருந்தாருன்னு. பட் இதை விசுவாசித்தார்கள் என்று சொன்னால் மோசேவை அவர்கள் சர்ப்பமாய் நினைப்பதை எது உடைத்து போட்டதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஆமா, ஏன்னா அவரு எகிப்தில் இருந்தவர். ஆமா, அவரையும் அதே விதமாக பார்க்கிற பரமக்களிடத்தில் இருக்கிறது இயல்பு. அப்போ பாருங்களேன், இப்போ இந்த சம்பவத்துக்கு இன்னொரு பாருங்களேன். எகிப்துல பார்வோன் முன்னாடி போய் மறுபடியும் இந்த அடையாளத்தை செய்யறாங்க. சரிங்களா? ஆமாங்க. இப்போ மோசே கோலை போட்டோன்னு பாம்பா மாறினுச்சு. ஆமாங்க. எகிப்தியர்கள் போட்டோன்னு பாம்பா மாறிச்சு. இது என்ன ஆச்சரியம்? ஒரு ஆச்சரியம் இல்லைங்களா? அப்ப இந்த அடையாளங்கள் இது எகிப்தில் இருக்கிறவங்களே செய்யறது தானே அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல? நினைக்க வாய்ப்பு. ஆனா இதுல என்ன விஷயம்னா, அந்த மோசேவுடைய கோல் எகிப்தியர்களுடைய கோல்களை எல்லாத்தையும் விழுங்கி போட்டுச்சு. அந்த ஒரு அடையாளம் மோசே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அந்த 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 ஒட்டுமொத்த அந்த எகிப்தியருடைய அந்த பாம்புகளை எல்லாம் இந்த கோல் விழுங்கி போட்டதுனால மக்கள் அதை கண்டு விசுவாசித்தார்கள் என்ற வார்த்தையை நீங்க பதிவு செய்யறீங்க. இந்த முதல் அடையாளத்துல எவ்வளவு அற்புதமான காரியங்கள் இருக்குதுங்க பாஸ்டர். நிச்சயம். ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இதுல இருக்கிற அநேக பாடங்கள் நம்ம படித்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? இந்த முதல் அடையாளத்திலேயே இவ்வளோ மகத்துவமான செய்திகளை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா மீண்டுமாக ஏதாவது காரியங்கள் இதுல இருக்குங்களா? இப்போ இது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். அந்த அடையாளத்தில் இஸ்ரவேலர்களுக்கு உண்டான செய்தி இருந்துச்சு. அப்போ இதே அடையாளம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது மாதிரி ஒவ்வொரு அடையாளமும் அந்தந்த காலத்தில் நிறைவேறப்பட்டிருந்தாலும் இன்று நீங்கள் வாசிக்கும் போது இது உங்களுக்கான அடையாளம். நிச்சயமாக இது உங்களுக்கான அற்புதம். இன்னும் நீங்க 1000 வருஷம் கழிச்சு இதை வாசிச்சாலும் இந்த அடையாளங்களும் அதில் உள்ள செய்திகளும் உங்களுக்கு பொருந்தும். அப்போ இந்த அடையாளத்தினால் நமக்கு இன்னைக்கான செய்தி என்ன, அதை நம்ம தொடர்ச்சியா பார்க்கணும். அதுதாங்க பாஸ்டர், ரொம்ப அற்புதமான பாடங்களை நம்ம படித்து கொண்டு வருகிறோம். அதிலும் முதலாவதாக இந்த முதல் அடையாளத்தில் மோசே விலகி ஓடினதையும் அந்த விலகி ஓடினதற்கான காரணத்தையும் நாம் படிக்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு நல்ல அற்புதமான காரியங்களை பகிர்ந்து கொடுத்தீங்க. உங்களுக்கு நாங்கள் மனதார நன்றிகளை சொல்கிறோம். தேவன் உங்களையும் உங்களுடைய ஊழியத்தை வெகுவாய் ஆசீர்வதிக்கணும். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியை நாம் சந்திப்போம் பாஸ்டர். ரொம்ப நன்றிங்க பாஸ்டர். நன்றி. நேயர்களே, இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் நல்ல பாடங்களை நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். மோசையினுடைய சம்பவத்திலும் மோசே தேவன் சந்தித்த விதங்களிலும் இப்பொழுது நாம் படித்த முதல் அடையாளத்திலும் இருந்து அநேக பாடங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். தேவன் இன்னும் அடுத்தடுத்த அடையாளங்களில் நமக்கான செய்திகள் என்ன, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் என்ன என்பதை நமக்கு தொடர்ந்து போதித்தருள்வாராக. நாம் தொடர்ந்து ஜெபத்தோடு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீண்டும் மற்றொரு காணொளியில் நாம் சந்திப்போம்.